ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற தேர்ட் எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, லெட் x is equal to 3, 4, 6, 8. Determine whether the relation r x, f of x slash x belongs to x. f of x is equal to x square plus 1 is a function n x is to n. இப்போ என்னன்னா எக்ஸுக்கு வந்து நமக்கு வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு இந்த செட்டில் இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர், இந்த ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் வழியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா, இஸ் அ ஃபங்க்ஷன், எக்ஸ் டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷனை வச்சு எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது என்னது, இது ப்ரீ இமேஜ் சொல்லுவது, இமேஜ் சொல்லுவோமா, ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் கரெக்டாக வேறு வேறு இமேஜ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கு இமேஜ் இருந்தால் அது என்னது, அதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போது நம்ம அதை செக் பண்ணலாம். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டோன்னீங்கன்னா என்னவாகும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும், 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 க்கு 4 கொடுத்துருக்காங்களா, அப்போ 4 பண்ணலாம்ல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 17. ரெண்டாவது முடிஞ்சா, 1 கண்டுபிடிச்சாச்சு, 2 கண்டுபிடிச்சி. மூணாவது என்னது, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அடுத்து 6 கொடுத்துருக்காங்களா, அப்போ 6 போடணும், ஈக்குவல் டு 6 போட்டால் என்ன ஆகும், 6 போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 37. இது முடிஞ்சாச்சா. அடுத்து லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல், அடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க, அப்போ 8 போடணும், 8 போடுவோமா, 8. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 65. அப்போது இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் இப்போ 3னா 10 இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவோம், இமேஜ் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. இங்கே 4னா இங்கே 17 இருக்குது, இங்கே 6னா இங்கே 37 இருக்குது, இங்கே 8னா 65 இருக்குது. அப்போ இது எல்லாமே என்னது, ஒரு இமேஜ் இருந்தால் ஒரு இது என்ன இருக்குது, ஒரு ப்ரீ இமேஜ் இருந்தால் ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன். எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். எதுக்கு நடுவில் ஃபங்க்ஷன் இருக்கு, அவங்க இருக்காங்களா, எக்ஸ் டு என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ எக்ஸ் டு என்ன போகணும், ஃபங்க்ஷன் எக்ஸ் டு என். அவ்வளோதான் இந்த சம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது சம் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.